வித் கோமாளி சீசன் 7ஓட செமி ஃபைனல் ரவுண்டு இந்த வாரம் வந்துருச்சுங்க. ஸோ செமி ஃபைனலில் யாரெல்லாம் செலக்ட் ஆகி ஃபினாலே டைரெக்டாக போக போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தெரிய வரப்போகுது. ஸோ இப்போ இந்த வாரம் என்ன மாதிரியான ஒரு சுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவர்கள் சுற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது செப்ஸ் ஸ்பெஷல் வெளியில இருந்து இன்னும் 3 செப்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாமு இந்த மாதிரிலாம் இருக்கிறார் இல்லையா, ஸோ அவங்களாம் அழைச்சிக்கிட்டு வராமல் வெளியில இருந்து இன்னும் ஒரு 3 பேர் வந்து அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க சமைச்ச டிஷ்ஷை இவங்க ரீக்ரியேட் பண்ணணும். மொத்தம் 3 பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் சமைச்சதை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேர் இருக்காங்க இல்லையா, அப்படின்னா 2 பேராக வருவாங்க. ஸோ ஒரு செஃப் சமைச்சதை வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் டீம்ல இருந்து ஒருத்தரும் ஜூனியர் டீம்ல இருந்து ஒருத்தரும் சமைப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 பேருமே சமைக்க போறாங்க. 3 செஃபோட குக்கை ரீக்ரியேட் பண்ண போறாங்க. ஸோ இதுல யாரு வின் பண்ணி டைரக்டா ஃபினாலே போக போறாங்க, யாரு எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.